Hello guys, welcome back to Rajadurai channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா IPL லைவ் ஃப்ரீயா பார்க்கிறது எப்படி? இத பத்தி நம்ம பேசலாமா? YouTubeல வீடியோஸ் அப்லோட் பண்ணலாமா? பிகினர்ஸ் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய சில இம்பார்ட்டன்டான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்பனா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து guys. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அதை பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். குறிப்பிட்டு இது வந்து ட்ரெண்டிங் பேஜுக்குள்ள தான் வருது. ஒரு சர்டன் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதாவது இந்த ஒரு வீடியோ நீங்க மேக் பண்ணி போடுறீங்க அப்படின்னு சொன்னா பயங்கரமா வைரல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால பிகினர்ஸ் நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஐபிஎல் லைவை நம்ம ஃப்ரீயா பாக்குறது எப்படின்னு வீடியோஸ் போடலாமா, ஏபிகே மாதிரியான ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீயா லைவ் பாக்குற மாதிரி வியூவர்ஸ் கிட்ட நம்ம சொல்லலாமா? கண்டிப்பா கூடவே கூடாது. எதுக்காக கூடாது அப்படிங்கறத நான் டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் லைவ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா லைவாக உங்களுக்கு விஐபி கஸ்டமர்ஸ்க்கு அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனானது உண்டு. அந்த பே பண்ணி வர்றவங்களுக்கும் சாதாரணமாக நீங்கள் ஃப்ரீயாக ஒரு ஏபிகேயை டவுன்லோட் பண்ணி பார்க்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் அந்த பே பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கும் அந்த ஒரு கஸ்டமர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித்தியாசமுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் அவங்க தரப்புல மெயினா எடுத்துக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய யூடியூப் பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாது. அதே மாதிரி இந்த வீடியோ போடுறதன் மூலியமா காப்பிரைட் ஸ்ட்ரைக் மேக்ஸிமம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கம்பெனிஸே இதுல இன்வால்வ் ஆகி உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தி யூடியூப்ல ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க. அதாவது பாத்தீங்கன்னா யூடியூப் ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லீகலான விஷயங்களை ப்ரொமோட் பண்ற மாதிரியான எந்த ஒரு விஷயங்களும் உங்களுடைய வீடியோஸ்ல இருக்கக்கூடாது. நீங்க அதை பத்தி பேசக்கூடாது. அதாவது ஹேக்கிங்கா இருக்கட்டும், ஒரு கிராக்டு விஷயங்களா இருக்கட்டும், அதாவது பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கிடைக்கிற மாதிரி ஒரு பெய்டு விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணீங்க சம் ஏபிகேலாம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு திங்ஸ் மூலியமா அப்படிங்கிற ஒரு பட்சத்துல அது வந்து கண்டிப்பா நீங்க வந்து செய்யக்கூடிய ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து யூடியூப் இன்னைக்கு கண்டுக்கலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்றாங்க அவங்க பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் இந்த இடத்துல சொல்ல வரல. ஜஸ்ட் யூடியூப் ரூல்ல இருக்கிறது இதுதான். அதே மாதிரி நீங்க இதை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் வராதுங்கிறத நான் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒருவேளை ஃபியூச்சர்ல பெரிய யூடியூபர், நல்ல ஒரு பாப்புலரான யூடியூபர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த ஒரு வீடியோவானது 2-3 வருஷத்துக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவானது இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த ஒரு வீடியோவால கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னாலும் இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் எனக்கு எதுக்காக வந்தது அப்படின்னு நீங்க யூடியூப் கிட்ட கேட்க முடியாது. இது வந்து கண்டிப்பா நடக்கும். மேக்ஸிமம் யூடியூப் பிகினர்ஸ் எல்லாருமே இந்த தப்பை பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கி வேல ஃபேஸ் கேம் பண்ணி சைட்ல ஸ்கிரீன்ஷாட் கொடுக்கறது, இல்லைன்னா சின்ன சின்னதா அவங்க ஃபேஸை காட்டி டைரக்டா பேசுறது, இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட் லிங்க் கொடுத்து அதுக்குள்ள அந்த ஆப் வச்சுக்கிற மாதிரியோ, இல்லைனா கமெண்ட்ஸ்ல பின் பண்ணி கொடுக்குற மாதிரியோ இந்த மாதிரி நிறைய வழிகள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ட்ரிக்கியா யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்றவங்களுக்கும் ப்ராப்ளம் வராது அப்படிங்கிறது நம்ம கேரண்டியா சொல்ல முடியாது. மேக்ஸிமம் இதை அவாய்ட் பண்ணுங்க. யூடியூப் ரூல்ஸ்க்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க. வீடியோஸ் எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹாட் ஸ்டார்ல நீங்க ஐபிஎல் லைவ் பாக்குறது, அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஹாட் ஸ்டார் விஐபிக்குன்னு தனித்தனியா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து எப்படி செய்யலாம், அதாவது பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷனால நம்மளுக்கு என்ன யூஸ், இதை பத்தி வீடியோ போட்டீங்க அப்படின்னு சொன்னா 100% உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராது. உங்களுடைய சேனல் வந்து சேஃபா தான் இருக்கும். இது வந்து லீகலான ஒண்ணு. பட் இல்லீகலான விஷயங்களை நீங்க யூடியூப்ல செய்யணும்னு எப்பவுமே நினைக்காதீங்க. இதைத்தான் நான் பிகினர்ஸ் கிட்ட மெயினா சொல்லிக்கிறது. அதே மாதிரி பாப்புலரான யூடியூபர்ஸ் கூட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோவா நான் மேக் பண்ணிட்டேன். எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறது தெரியாது. பட் வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்ல வேண்டியது என் கடமை. அதனால நான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டேன். கண்டிப்பா அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஃபைனலா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை பை. See you. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.